ஓம் சாய்ராம். எல்லாருக்கும் வணக்கம். Men are from Mars, women are from Venus. Martians and Venusians forget their differences. ஸோ அவங்க டிஃப்ரென்சஸ் அவங்க மறந்துட்டாங்க. அதனால தான் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகுது அப்படின்றத லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம். இப்போ இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் ஒரு ஹாப்பி அண்ட் குட் ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ ஆணும் பெண்ணும் 2 பேருமே என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லா பெண்களும் சொல்லக்கூடியது என்னதுன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து நான் பேசுகிறத லிசன் பண்ண மாட்றாங்க அப்படின்னு தான். இது ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளம் இல்லையா? அப்படியே அவங்க கவனிச்சிட்டாலும் ஏதாவது வந்து ஃபீலிங்ஸை வந்துட்டு அன்வேலிடேட் பண்ணுறது, அதாவது இன்சல்ட் பண்ணுறது, இல்லைனா சொல்யூஷன் சொல்கிறது, டைரெக்ஷன் சொல்கிறது, இந்த மாதிரி தான். வந்துட்டார் என் மேப்போட அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, இதுக்கு நீ ஏன் இவ்வளோ தேவையில்லாமல் வந்துட்டு ஓவராக ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த பாயிண்டில் உமனுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இவர்கிட்ட சொல்லாமலே இருந்திருக்கலாம், பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா சொல்கிறதுக்கு முன்னால் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்களோ அதை விட டபுள் ஆயிரும் சொன்னதுக்கப்புறம் இல்லையா? ஆக்சுவலி உமன் என்ன வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணணும். அதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான ஆள், அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு ஆள், ஒரு லவ் பண்ணுற ஒரு ஆள், இந்த மாதிரி அதாவது நம்பிக்கையான ஆள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஷேர் பண்ணும்போது ஜஸ்ட் தே வாண்ட் டு ஷேர். அவங்களுக்கு சொல்யூஷன்ஸ் தேவையில்லை, அவங்களுக்கே தெரியும் சொல்யூஷன்ஸ். ஸோ ஷேர் பண்ணுறத ஒருத்தர் கவனித்தா போதும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஓகேங்களா? பட் மென் எதை வந்து வேல்யூ பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட பவர் அண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி, அதாவது ஒரு டாஸ்க்கை செய்யக்கூடிய ஸ்கில், திறமையை எவ்வளோ தூரம் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஸ்கில்லை தான் வந்து அவங்க வேலிடேட் பண்ணுறாங்க. அவங்க ஃபீலிங்ஸை வேலிடேட் பண்ணலை. அவங்க எதில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னா, திங்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், இந்த மாதிரி தான். அதாவது பொருள் சார்ந்த விஷயங்கள், ஒரு திறமை சார்ந்த விஷயங்கள், ஒரு செயல் சார்ந்த விஷயங்களில் தான் அவங்க வந்து இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. அவங்க ஃபீலிங்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாட்டாங்க. ஆனால் பெண்கள் அந்த மாதிரி இல்லை, ஜஸ்ட் ஆப்போசிட். ஸோ பெண்களோட நீடு என்னவாக இருக்குது, நீங்கள் என்ன லிசன் பண்ணுங்கள் போதும், ஐ வில் பி ஹாப்பி அப்படின்றது தான். ஸோ எங்கள் ஆண்கள் பண்ண வேண்டியது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, தே ஷுட் லிசன். ஐ நோ இது ரொம்ப கஷ்டமான வேலை தான், பட் வேறு ஆப்ஷன் இல்லை, இது கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் இதை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃப் உங்களை ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, உங்களை ரொம்ப லவ் பண்ணுவாங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஸ்டெப் டு பில்ட் அ ஹாப்பி அண்ட் குட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபார் அ மென். ஆண்கள் ஏன் எல்லாத்துக்கும் வந்து சொல்யூஷன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க? அவங்களுக்கு ஒய்ஃப்கிட்ட மோஸ்ட் காமன் கம்ப்ளைண்ட்டாக என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். ஸோ பெண்கள் செய்ய வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்ன அப்படின்றதையும் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். ஸோ இதை கேட்டுட்ருக்கிற நீங்கள் ஒரு கணவராக இருந்தால் இதில் சொன்ன ஸ்டெப்பை ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு அவங்களோட ரிசல்ட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.